ஏற்கனவே கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது டிஜிபியை சந்திச்சு இப்போ இந்த மனு கொடுக்க ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே உரிய வழக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலே மனு செய்திருக்கிறோம். அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, விசாரணை நடைபெற்று வருகிறது. அதற்கிடையில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த தவறுகளை, குதிரை பேர ஊழல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக மனு கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதற்காக இன்றைக்கு மீண்டும் தமிழக காவல்துறை தலைவரிடத்திலே மனு வழங்கியிருக்கிறோம். தவறான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் யாரும் செல்லவில்லை. மாறாக தாவேகா ஆட்சியால் விலை பேசப்பட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இதுவரை சென்றிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்கிறேன். எம்எல்ஏக்களும் கடுமையான ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்களால வச்சிருக்காங்க. நாங்கள் வந்து குதிரை பேரத்தில் வரல, நாங்களாம் விருப்பப்பட்டு தான். வெளியே சொல்லுகின்ற வார்த்தை. உள்ளே என்ன நடந்தது என்பது நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தெரியும். அவர்களை தேர்ந்தெடுத்த தொகுதி மக்களுக்கும் நன்றாக தெரியும். சொல்றாங்க கழுதை பேரமும் இல்லை, யானை பேரம் இல்லை, குதிரை பேரமும் இல்லை. அது அவருடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் சொல்லுகின்ற ஜாலை வார்த்தைகள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த விதமான உட்கட்சி பூசலும் இல்லை. இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டத்துடைய நிர்வாகிகளையும், மாநில நிர்வாகிகளையும், சட்டமன்ற உறுப்பினர்களையும், நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தொகுதி வாரியாக அழைத்து, மாவட்ட வாரியாக அழைத்து ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இயக்கம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் கட்டுப்பட்ட ஒரு இயக்கமாக இன்றைக்கு தமிழகத்திலே பரிணாமம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்திலே எந்த விதமான உட்கட்சி பூசலும் இல்லை என்பதை தெளிவாக இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த காலத்திலேயும் இந்த குற்றச்சாட்டில் எந்த விதமான உண்மையும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக என்ற தீய சக்தியை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் என்பதை நாங்களும் அறிவோம். பொதுச் செயலாளர் அவர்களும் பலமுறை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். எந்த ஒரு காலகட்டத்திலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது சம்பந்தமாக எங்களுடைய கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர்கள் விளக்கமாக பதில் சொல்வார். அதாவது இந்த விஷயமா, அதாவது அவதூறு அப்படிங்கிறது இல்லை. இப்போ பழனி கோயில் விவகாரத்தில் பத்திரப்பதிவு நடந்தது உண்மை, அங்கே தவறு நடந்து விட்டது தானே அமைச்சரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பவர்கள் மீது அது டெஃபமேஷனாக இருந்தால் என்னென்னா, டெஃபமேஷன் கேஸ் தான் போட முடியும். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அடியாள் மாதிரி போலீஸை பயன்படுத்தக்கூடாது. இப்போ இதில் கூட சென்னை சைபர் கிரைம் பிரான்ச்சில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு வழக்கு தொடர்ந்து முன்ஜாமீன் வழக்கு தொடர்ந்துருக்கோம். நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அது டெஃபமேஷன்னா யார் மேலே டெஃபமேஷன், மந்திரி மேலே டெஃபமேஷன்னா அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், அவருடைய பிஎல்லாம் கொடுக்க முடியாது. இது லீகல் பாயிண்ட். அப்போது தூய சக்தின்னு சொல்கிறாங்க. உங்கள் மேலே தவறு இல்லைன்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்க, டெஃபமேஷன் கொடுங்க. ஏன் போலீஸை அடியாள் மாதிரி பயன்படுத்துறீங்கன்னு சொல்கிறோம். ஒன்று. இன்னொன்று, குதிரை பேரம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாருல்ல. குதிரை பேரம் நடந்திருக்குன்னு ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு பார்த்துறீங்களா, ட்ரிப்ளிகேனில். நேற்று கூட பத்திரிகையாளரெல்லாம் கைது செய்திருக்காங்க. நான் சொல்கிறேன், அந்த வழக்கை எப்படி நடத்த முடியும்? இப்போ குதிரை பேரம் யாரை பேசினாங்க, தாவேகா எம்எல்ஏ பேசினாங்கிறது ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷனோட வழக்கு. அந்த வழக்கு எப்படி தமிழ்நாடு போலீஸே விசாரிக்கும்? இப்போ ஒரு லீகல் பிரின்சிபல் இருக்குது. அதாவது நோ மேன் ஷுட் பி எ ஜட்ஜ் இன் ஹிஸ் ஓன் கேஸ் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. என்னோட வழக்கில் நானே நீதிபதியாக இருக்க முடியாது. அப்போது இந்த வழக்கு தாவேக்காவை விலை பேசினாங்கிற வழக்கு, குதிரை பேரம் ஒன்று இருக்குது. உண்மையா? அப்போ அவ்வாறு பேசியவர்கள் மீது விசாரிக்கிற வழக்கை எப்படி அவருடைய முதலமைச்சர் தாவேக்கா அரசுடைய காவல்துறை எப்படி விசாரிக்கும்? அப்போ அந்த வழக்கை சிபிஐட்ட கொடுக்கணுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ குதிரை பேரம்னு ஒன்று இருக்குங்கிறதே அரசு ஒத்துக்குது, அப்படி தானே? ஏன்னா ட்ரிப்ளிகேனில் ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ குதிரை பேரத்தை திமுக செஞ்சான்னா தாவேக்கா செஞ்சான்னா தவறு தான். இப்போ நாங்கள் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து 30ஆம் தேதி கொடுத்து 5வது மாதம் மே மாதம் 30ஆம் தேதி கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? ஆனால் இதுவரை அதில் கிணத்துல போட்ட கல் மாதிரி அந்த வழக்கு இருக்குது. அப்போது குதிரை பேரம்ங்கிறது எந்த வடிவில் நடைபெற்றாலும் அதை விசாரிக்கிறது தூய அரசாங்கம்.
ஏன் பயப்படுறீங்க, எங்கள் கேஸை மட்டும் ஏன் இன்னும் விசாரிக்கவே இல்லைங்கிறதா எங்களுடைய கேள்வி. எனவே அவ்வாறு விசாரிக்காத போது இப்போ ஏற்கனவே விஜிலன்ஸில் நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி நடத்தப்பட்டிருக்கணும். இதுவரை நடத்தலை, எங்களுக்கு தகவலும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நாங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கு. அதற்கு முன்பாக மாநிலத்தினுடைய தலைமை அதிகாரிங்கிறவர்களை டிஜிபிகிட்ட கொடுத்துருக்கோம். இதே மாதிரி தான் நேரு வழக்குக்கு டிஜிபிகிட்ட தான் கொடுத்தோம். நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னோம், நடவடிக்கை எடுக்கல, நீதிமன்றத்தை நாடணும், இப்போ வழக்கு போட்டிருக்காங்க. அதே போல் இதில் யார் குற்றவாளினா முதலமைச்சர் விஜய் தான் குற்றவாளி. ஏன்னா அவர் தான் ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் குழுமி இருந்த ஒரு இடத்திற்கு போனார். அவர் போனது சஸ்பீஷியஸ் முறையில் இருக்குது. அவர் அங்கே சில சைகைகளை காமிச்சார், சில ஆசை வார்த்தைகளை சொன்னார்னு கூறப்படுது. இதெல்லாம் யார் விசாரிக்கணும்னா விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் விசாரிக்கணும். அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்ணணும், அங்கே இருக்கிற வந்துட்டு அவங்களுடைய ஃபோன்கள்லாம் ஆய்வு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சருடைய பட்டினப்பாக்கம் இல்லத்துக்கு ஒரு மர்ம நபர் முகத்தில் துண்டை போட்டுட்டு போனார்னு ஒன்று இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதெல்லாம் விசாரிக்கணும். ஏன்னா தூய சக்தினா எல்லாம் வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லுங்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கிறதா எங்களுடைய என்ன விரும்புது சார்? நியாயமான விசாரணை நடைபெறணும். குதிரை பேரத்தில் திமுக தாவகன்னு போய் பார்க்காம தூய சக்தியான ஆட்சி தாவக மேலே குற்றச்சாட்டு இருந்தால் அந்த குற்றச்சாட்டை விசாரணையை எடுத்துக்கணும். இன்னும் அது தூய சக்தினா அவங்க அந்த விசாரணையை சிபிஐட்ட கொடுத்தாங்க. கவர்னரை பார்த்து கொடுத்தீங்கல்ல, என்ன ரிப்ளை வந்திருக்கு உங்களுக்கு? இல்ல அதை பார்த்து கொடுத்தீங்க. ஆமா, தொடர்ந்து அதிமுக இல்ல கவர்னர் எங்களுக்கு ரிப்ளை வராது. கவர்னர் வந்து அதாவது அமைச்சரவையில் கேள்வி கேட்டிருப்பாரு, அதிகாரிகள்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாரு. இந்த கேள்வியை தமிழக அரசிடம் கவர்னர்கிட்ட நீங்கள் கேட்கணும். நீதிமன்றம் நிச்சயம் நீதிமன்றம் தலையிடும். உங்களுக்கு நீதிமன்றத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி உரிய அதிகாரிகள்கிட்ட மனு கொடுக்கணுங்கிறது. கவர்னர்கிட்ட கொடுத்தது குதிரை பேரம் பொதுவானது. விஜிலன்ஸில் கொடுக்கறது விசாரணை பண்ணணும்னு ஒரு அமைப்புகிட்ட கொடுத்துருக்கோம். அந்த அமைப்பு செயல்படாத போது அதனுடைய தலைவர்கிட்ட கொடுக்குறோம். இதுவரை யாருமே செயல்படாத போது நீதிமன்றம் நிச்சயம் அதில் தலையிடும். நீதிமன்றத்தில் அதை நாங்கள் கேட்போம். உங்கள் பொதுச்செயலர் என்ன விஷயங்களை சொல்கிறார் இந்த குதிரை பேர விஷயமா? அதை ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம்ல.